Welcome back to our channel JS Roofing and Interior. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ் அந்த தலைப்பு கீழே தான் நம்ம பார்க்க போறோம். பேஸ் பிளேட்டையும் அதே மாதிரி புல்லட் போல்ட் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி இந்த பேஸ் பிளேட்டும் புல்லட் போல்ட்டும் நம்ம யூஸ் பண்றோம் அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போஸ்ட் வைக்க போறோம். அதுக்கு இந்த பேஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா 6x6 இந்த பிளேட்டோட சைஸ் அது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 mm இருக்கும். இப்போ இங்க வச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணி புல்லட் போல்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்க வச்சு மார்க் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு மார்க் பண்ணிடுவாங்க. போஸ்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x4 மார்க் பண்ணிட்டு அப்புறம் 4 இடத்துலையுமே அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல ட்ரில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் புல்லட் போல்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதுதான் 10 mm புல்லட் போல்ட். இதுதான் 10 mm புல்லட் போல்ட். இதை பிளேட்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கழட்டிட்டு திரும்பி ஃபிக்ஸ் பண்ணி 4 போல்ட் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு போல்ட்டா பிளேட்ல வந்து நம்ம மாட்டணும். இதை கழட்டும் போது பார்த்து கழட்டணும். அந்த கீழே இருக்கிற இது வந்து விரிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பக்குவமா பண்ணணும். 4 போல்ட் மாட்டிட்டு அப்புறம் அந்த செவரில் வச்சு சுத்தியெல்லாம் தட்டினாலும் கொஞ்சம் உள்ள இறங்கிடும். அதுக்கப்புறம் டைட் வச்சிருவோம். 4 போல்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செவரில் வச்சு சுத்தியெல்லாம் தட்டும்போது அது உள்ள இறங்கிடும். அதுக்கப்புறம் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கிடுச்சு. இப்படி ஸ்பேனர்ல வச்சு டைட் பண்ணிடணும். இது நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். நிறைய பேர் இந்த கோச் ஸ்க்ரூன்னு ஸ்டீல்ல வரும், டைரக்டா ட்ரில் பண்ணிட்டு ஒரு கட்டை உள்ள வச்சு அடிச்சுட்டு அடிப்பாங்க. ஆனா இதுதான் சரியான முறை. இப்படி பண்ணும்போது ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த கார்னர்ல மாட்டினது பார்த்தீங்க ஃபிக்ஸ் பண்ணது. இப்போ இந்த கார்னர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் எங்கெங்க வருதோ அந்த இடத்துல எல்லாமே இந்த பிளேட் வரும். 5 போஸ்ட் வரும். அங்கே லாஸ்ட்ல ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, நடுவில் 3 வந்துடும். வீடியோல பார்த்தீங்க எப்படி இந்த பேஸ் பிளேட் புல்லட் போல்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு. இன்னும் ஒரு வீடியோவிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் JS.